தொடர்ந்து பயணிகள் கிட்ட பேசலாம். வணக்கம் பிரவீன், இணைப்புல இருக்கீங்களா? இப்ப அமைச்சர்கிட்டே நீங்க கோரிக்கை வச்சிருந்தீங்க, அவங்களோட தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேவா இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க பிரவீன்? இன்னும் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மேம், நாங்க நேற்று முந்தா நாள்ல இருந்து நாங்க ஸ்டேஷன் மாஸ்டர்ட்டையும் சரி, நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஃபிட் பண்ணி பார்த்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே வரல. எந்த ஒரு கிடைக்கல, எனக்கு எதுவுமே வசதி கிடைக்கல. ஆனா இப்ப அமைச்சர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சப்போஸ் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்க நாங்க கண்டிப்பா சொல்றோம், மன உளைச்சல நாங்க ஏதாவது பண்ணிக்கதான் வேணும், வேற வழி கிடையாது. அமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, நாங்க நம்பி நாங்க பொறுமையா காத்திருக்கிறோம். மற்ற பயணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே நம்ம பேசலாமா? இப்ப அமைச்சர் கிட்ட நேரடியா பேசியிருக்காங்க. சார், உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? இப்ப அவங்களோட தரப்புல இருந்து அமைச்சர் பேசினதுக்கு அப்புறமா உதவி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. மேடம் வணக்கம்ங்க, என் பேர் கார்த்திக், கோயம்புத்தூர். நானும் அமைச்சர்கிட்ட பேசுனேங்க. இப்ப அவர் பேசினதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இது வந்திருக்குங்க, நம்பிக்கை வந்திருக்குங்க. இந்த நம்பிக்கைக்கு வீண் போகாத மாதிரி அவர் பாத்தீங்கன்னா உடனடியா இந்த குழந்தைங்களுக்கு அந்த முதல் கோரிக்கை பால் பிளஸ் உணவு அதை இது பண்ணாங்கன்னா கூட போதுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்றது கூட அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்க என்ன ஏது. இதை பாத்தீங்கன்னா முதல்ல இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு இது பண்ணா பெரிய உதவியா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர், தொலைபேசி நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப அந்த நம்பர் மூலமா நீங்க என்ன உதவி கேட்கலான்னு இருக்கீங்க? அந்த உதவி அந்த நம்பர் மூலியமா நாங்க எங்களுக்கு வேணுங்கிற குழந்தைங்களுக்கு வேணுங்கிற பால் உணவு, பெரியவங்களுக்கு வேணுங்கிற மருத்துவ உதவி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேட்கலான்னு இருக்கோங்க. நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா சில நெட்வொர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. இப்ப கால் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் போகுமாங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்குங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் முடியாம இருக்காங்க. எங்க அம்மாக்கே சுகர் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் அந்த மாதிரி கொஞ்சம் உதவி வந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. நிச்சயமாக கார்த்திக், இப்ப தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பயணிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த நம்பருக்கும் எங்களுக்கு நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப நமக்கு லேகிங்கா இருக்கு, அதனால அந்த நம்பருக்கு எங்களால தொடர்பு கொள்ள முடியுமா அப்படி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட அத்தியாவசிய முதற்கட்ட கோரிக்கை அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலும், அங்க இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக குடிப்பதற்கு குடிநீர் என்பது மிக பிரதானமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அமைச்சரிடமும் நாம நேரடியாகவே பேசியிருந்தோம். கண்டிப்பாக இந்த குடிப்பதற்கு குடிநீர் ஏற்பாடு வசதி செய்து தரப்படும் என்று நாம நம்புகிறோம். இன்னும் கூடிய விரைவில் அங்க இருக்கக்கூடிய பயணிகள் மீட்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியும் கிடைச்சிருக்கு. நம்ம எதிர்பார்ப்பது எல்லாமே ஒன்றுதான், அவர்களுக்கு கூடிய விரைவில் கேட்கக்கூடிய உதவிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் கூடிய விரைவில் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான். சொல்லுங்க பிரவீன். ஒரு பெண் பயணி உங்கள்ட்ட பேசணும்ங்கறாங்க. தாராளமா பிரவீன், நீங்க கொடுங்க. வணக்கம்மா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எவ்வளவு நேரமா நீங்க அங்க அவதிப்பட்டு இருக்கீங்க? மேடம், நாங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு 5 பேர் வந்து ஒரு நாள் சண்டே திருச்செந்தூர் போயிட்டு வந்தறலாம்னு வந்தாங்க. அந்த இடத்துல இப்போ பிரேக் டவுன் ஆயிருச்சுங்க. சரிங்கம்மா. நாங்க இப்போ ஸ்கூல் தான் இருக்கிறேன். இப்ப நான் ஸ்கூலுக்கு போக முடியலங்க. வீட்டுக்கு பெரியவங்களை வயசானவங்களை விட்டுட்டு வந்திருக்குங்க. இங்க வந்துட்டு ஒரு தண்ணி பாட்டு எதுக்குமே ஒரு வீட்டுக்கு வசதி ஏற்பாடு இல்லைங்க மேடம். ரொம்ப சிரமப்படுறோங்க. கூடிய விரைவில் இந்த இடத்துல இருந்து வெளியில சேஃப்டியா கொண்டு போய் விட்டீங்கன்னா பரவாயில்லங்க. அதுதான் எதிர்பார்க்குறோங்க மேடம். எதுக்குமே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணா பரவாயில்லங்க. ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. ஈரோடு வரைக்கும் பயணிகளிடம் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல சிக்கி இருக்கக்கூடிய பயணிகள் நம்ம கிட்ட நேரடியா அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரும் அவர்களோட தொடர்பு கொண்டு நேரடியாவே பேசி இருந்தாரு. இப்ப இவர்களுடைய கோரிக்கைகள் இன்னும் என்னென்னவாக இருக்க போகிறது என்பதையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.